மகாநதி சீரியல்ல இங்க கிளாஸ்ல நம்ம அம்மு பாப்பா காவேரிய அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் நம்ம அம்மு பாப்பாவும் இருக்கிறாங்க. லஞ்ச் டைம்ல சாப்பிட பொழுது தன்னோட டிஃபன் பாக்ஸ தொறக்க முடியல. மத்த ஸ்டூடண்ட் கிட்ட குடுத்து தொறந்து குடுக்க சொல்றாங்க. ஆனா அவங்களாலயும் தொறக்க முடியல. கடைசியா காவேரியே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ வாங்கி தொறந்து குடுத்துட்டு, "என் கூடயே உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல நான் போய் ஃப்ரெண்ட்ஸோடயே உட்காந்து சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவ கூப்பிட்டு கேட்கும்பொழுது, "அப்பா தான் உங்ககிட்ட தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிடுது. காவேரிக்கு மனசே சரியில்ல. "அப்பா சொல்றதெல்லாம் கேட்காத" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, பாப்பா கேட்கறதா இல்ல. கடைசியா ஸ்கூல் முடிஞ்சு போகும்பொழுது நம்ம விஜய் வழக்கம் போல பாப்பாவ அழைச்சுக்கிட்டு போறதுக்காக வந்து நிக்கிறாப்புல. பாப்பாவும் கார்ல போய் உக்காந்துக்கிச்சு போலாம் அப்படிங்கிறப்ப, காவேரி விஜய கூப்பிட்டு பேசுறாங்க. "ஆமா, நான் வந்து உங்ககிட்ட பேச வேணாம்னுலாம் சொல்லல. மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு லிமிட்டா இருக்காங்களோ, அதே மாதிரி லிமிட்டா இருந்துக்கட்டும். அதுதான் பாப்பாவுக்கும் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விஜய் கிளம்பி போயிடுறாப்புல. இங்க காவேரி வீட்டுக்கு போறப்ப ஆட்டோ வந்து நிக்குது. ஸோ ஆட்டோ எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யமுனாவும், நம்ம நிவீனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்களாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கும் வேலை இருக்கும் இல்லையா? அதனால கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நம்ம நர்மதா மட்டும் ஏதோ ஒரு சோகத்திலேயே அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. உட்காந்த இடத்த விட்டு எழுந்திரிக்காம அப்படியே கவலையிலேயே உட்காந்துருக்கிறாங்க. இத நம்ம காவேரியும், கங்காவும் கவனிச்சர்றாங்க. கேட்டா வந்து ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன சண்டை அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கங்கா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வெளியில வர்றப்ப, நர்மதா யார் கூடயோ ஃபோன்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணாத, அப்படி பண்ணிடாத, பண்ணிடாதன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இத நம்ம கங்கா கேட்டர்றாங்க. ஆக மொத்தத்துல நர்மதா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.